கைஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ணிக்க முடியும். இதை பற்றி கிளியராக ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண போகிறீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்டு 15/1/2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ண டேட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு அண்ட் க்ளோஸ் ஆகிறது 13/2 க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஃபீ பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 15/2 க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்ளை பண்ண போகிறீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற சைட் www.mhc.tn.gov.in என்ற சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அண்ட் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சிஸ் அண்ட் அதுக்கான சேலரி எல்லாமே பார்க்கலாம். டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 22 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் சேலரி உங்களுக்கு 19,500 கொடுப்பாங்க. மேக்ஸிமம் சேலரி உங்களுக்கு 72,000 ரூபாய் கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேவா? அண்ட் டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது, சேம் சேலரி. கேஷியருக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது, சேம் சேலரி. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 8 வேக்கன்சிஸ் இருக்குது, பேசிக் சேலரி 16,200 ரூபாய். அண்ட் மேக்ஸிமம் சேலரி உங்களுக்கு 60,800 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே, அண்ட் உங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்குறப்ப 1/7/2024 அந்த டேட்டு படி மினிமம் எல்லா கேஸ்ட்டுமே 18 இருக்கணும். இப்போ நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசின்னு இருக்கீங்க அப்படின்னா 37 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கேஸ்ட்டுக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு ஏஜ் லிமிட் உங்களுக்கு மேக்ஸிமம் 37. நீங்கள் வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் லிமிட் 18, மேக்ஸிமம் 32 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, அண்ட் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இது வந்து அப்ளிகேபிள் தான். ஓகேவா? டைப்பிஸ்ட் போஸ்ட்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுமாரி உங்களுக்கு கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப்பிங் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். சர்டிஃபிகேட் ஆஃப் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், அதுக்கும் அந்த சர்டிஃபிகேட்டுமே தேவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவர் போஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு தனி நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை நம்ம வந்து லேட்டராக செக் பண்ணி பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பிசி கேஸ்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் 500 ரூபா சொல்லியிருக்காங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிசி அதர்ஸ் யூஆர்லாம் வந்து 500 ரூபா பே பண்ணணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து கிடையாது. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே உண்டு. ஓகேவா? இப்போ வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து வைவா வாய்ஸ். ஓகேவா? உங்களுக்கு வந்து பர்சனலாக உங்களுக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதேமாதிரி வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், வைவா வாய்ஸ். ஓகேவா? எக்ஸாம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 பார்ட் இருக்குது. பார்ட் ஏல உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க. அது உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 150 மினிட்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது 150 நிமிஷம் உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேவா? இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு பார்க்குறப்ப 75, டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க் அப்படின்னு பார்க்குறப்ப 75 அண்ட் மினிமம் குவாலிஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா 30 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் ஏல உங்களுக்கு 20 மார்க் மினிமம் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதில் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ட் ஏல நீங்கள் 40% நீங்கள் ஸ்கோர் பண்ணால் தான் பார்ட் பிஏ திருத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களோட ஆன்சர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் பார்ட் ஏல குவாலிஃபை ஆகியிருந்தால் மட்டும்தான் பார்ட் பிஏ கை வைப்பாங்க அவங்க. ஓகேவா? ஸோ இல்லைனா வந்து உங்கள் பேப்பரை தூக்கி போட்டுருவாங்க. அதுமாதிரி தான் அது, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் பார்ட் ஏ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்க்குறாங்க. அது வந்து போஸ்டிங்க்கு மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டைப்பிஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து தனியாக பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நீங்கள் டைப்பிஸ்ட் போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தல வந்து மேக்ஸிமம் 75 மார்க்கு, மினிமம் 34 மார்க் எடுக்கணும். இதுக்கு வந்து 90 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஓகேவா? இதில் வந்து பேசிக்காக கம்ப்யூட்டர் பற்றின கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதை பற்றி தான் பேசிக்காக தான் இருக்கும். அதுமாரி வந்து டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. ஓகேவா? 45 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ், மினிமம் மார்க் வந்து 100, மேக்ஸிமம் 100, மினிமம் வந்து 45 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கு. தமிழுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ், மேக்ஸிமம் மார்க் 100, மினிமம் வந்து 45, 10 மினிட்ஸ், ரெண்டுமே சேம் தான். ஓகே, அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப மெட்ராஸ், மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க.
எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு சென்னையில் கன்ஃபார்ம் இருக்கும். அப்புறம் வந்து எனி அதர் பிளேஸில் இருக்குன்றதையுமே சொல்லியிருக்காங்க. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேக்கன்சிஸை கேஸ்ட் வைஸாக பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இப்போ பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன். இதுக்கெல்லாமே சேம் டேட்டு தான். ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதே வெப்சைட் தான், அதே டேட்டு தான், ஃபீஸுமே அதே தான், சேம் ப்ராசஸ் தான். அண்ட் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13, பேசிக் சேலரி 19,500 மேக்ஸிமம் 71,900 சொல்லியிருக்காங்க. ஓகேவா, உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பேலாம் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டுமே சேம் தான். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 37. அதர் ரெண்டு அன்ரிசர்வ் கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 32 சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட். ஓகேவா, அண்ட் அதேமாரி உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் 500 சொல்லியிருக்காங்க. அண்ட் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வேலிட் இருக்கணுன்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நீங்கள் வந்து பேட்ச் நீங்கள் லைசன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் உங்களுக்கு இருக்குது, ஓரல் டெஸ்ட் இருக்குது, ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கான இது மினிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 125, டியூரேஷன் 150 மினிட்ஸ். ஓகேவா, பார்ட்டியே உங்களுக்கு வந்து தமிழ் டெஸ்ட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க உங்களுக்கு தமிழில். ஓகே, பார்ட்டி பியில் வந்து பார்த்திங்கன்னா 75 கொஸ்டின், 75 மார்க்கு, மினிமம் 30 எடுக்கணும். அதுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி ஏல நீங்கள் ஸ்கோர் பண்ணால் தான் பார்ட்டி பியை உங்களுக்கு கை வைப்பாங்க. ஓகேவா, அண்ட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் உங்களுக்கு இருக்குது. ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் மேக்ஸிமம் மார்க் 100 அண்ட் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க் இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் டிரைவிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிரைவிங் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் வந்து தியரிட்டிக்காக உங்களுக்கு ஒரு சில பேசிக் டிரைவிங் பற்றின கொஸ்டின்ஸ். ஓகேவா, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட் இருக்குது. ஓகேவா, சேம் வெப்சைட் தான். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை